சிஸ்டர் சுரேகா அவர்களை முற்றிலும் புரியவர். இன்னும் வந்து தியானத்தை கூட கத்துக்கல. வாங்க சிஸ்டர், வாங்க உள்ள வாங்க. அவங்க வந்து ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை டிசிக்கு நம்ம ஜாக்கப் தான் கூட்டிட்டு வந்தாரு. 1 மணி நேரம் தான் அன்னைக்கு வந்து டைம் இருந்தது. ஏன்னா டிசி எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்தாங்க. 1 மணி நேரம் சில விஷயங்களை பேசிக்கா தியானத்தை பத்தி தான் பேசணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இன்வைட், ஆக்சுவலா தீதி வராங்க, தீட்சை வாங்க போறீங்கன்னு சொல்லி தான் வந்து ஆவலாக வந்தாங்க. ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக இருந்து கடைசி வரை வந்து அவங்க கேட்டு ரசிச்சாங்க. அவங்களுடைய உணர்வுகள் என்ன, புதியவர்கள் வந்தவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு அவங்களோட இந்த விஷயத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். வணக்கம். இது நான் ஒருத்தர் மூலமா சொல்லி தான் இங்க வந்தேன். இங்க வரும்போது எனக்கு யோகான்ற நிலை என்னன்னு தெரியாது. ஆனா அந்த 1 மணி நேரம் அவரை சொல்லி கொடுத்த விஷயங்களே எனக்கு நிறைய ஈடுபாடு இருந்த மாதிரி தோணுச்சு. இதை பத்தி கத்துக்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. சரி, இது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நிறைய தூண்டுதல் இருந்ததுனால சரி இது என்னன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு வந்திருந்தேன். ஆனா நான் இங்க வரும்போதே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு இங்க இருக்க எல்லாரோட கூட இருக்க சக மனிதர்கள்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எல்லார்கிட்டையும் ஒரு எப்படி சொல்றது, எனக்கு அதை எப்படி விவரிக்கணும்னு பெருசா தெரியலைன்னாலும் எனக்கு என்னோட ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏதோ ஒரு அமைதியாக என்னோட மனசோட சஞ்சலம் இல்லாம ஒரு நம்ம வீட்டுல நம்ம சகோதரர்கள் நம்ம சகோதரி கூட இருக்கிற ஒரு உணர்வு. அவங்க கிட்ட கூட போட்டி பொறாம இருக்கு. ஆனா இங்க நான் ஒரு இடத்துல கூட இதை நான் அனுபவிக்கவே இல்லை. எனக்கு என்னமோ இது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன். அது இல்லாம இந்த பாடல்கள் கூட என்ன நிறைய ஒரு ஈடுபாடோட ஒரு ஈர்ப்பு தன்மை இருந்தது. அதை விட மன அமைதி இவ்வளோ கிடைக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இதை நான் ரொம்ப உணர்றேன். இது எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் இது ஒரு முறையாவது நீங்க இந்த மாதிரி தியானங்கள்ல அட்டென்ட் பண்ணி பாருங்க. நீங்களும் உணர்ந்தீங்கன்னா தான் இதோட உங்களுக்கு உணர்வு நீங்க தானா உணரும் போதுதான் இதை பத்தி உங்களுக்கு தெரியும். அதனால இதை மேலும் மேலும் கத்துட்டு நானும் உங்ககிட்ட இதை நிறைய பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. நன்றி சிஸ்டர், நன்றி. அனைவருக்கும், கேமரா மற்றும் மீடியா அனைத்து சகோதரர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம்.